நீ என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கல. இருடா, ஒழுங்கா நீ இப்ப வந்துட்ட. வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா நீ தெரியும், அதுவும் எங்க ஊருக்குள்ளேயே வந்து நீ பொண்ணை தூக்கிட்டு போயிருக்கன்னா, நான் வீட்டுல இருக்கிறப்ப நீ வந்து தூக்கி இருக்கணும்டா ஆம்பளை. அவங்க அண்ணன் வீட்டுல இல்லாதப்ப வந்து தூக்கியிருக்க மாதிரி தூக்கியிருக்க. அதுலயே தெரிஞ்சு போச்சுடா நீ யாரு என்னன்ட்டு. நல்ல முடிவு எடுத்துக்கோ. ஒண்ணு அந்த பிள்ளை கூட வாழணுமா, அடி அந்த பிள்ளை கூட வாழு. ஆனா நீ நரக வேதனை படுவ. அது நான் கரெக்டா சொல்றேன். நீ நரக வேதனை படுவ. அதுக்கு நான் மேல உன் இஷ்டம். சரியா? உங்க அப்பா ஏதாவது ஆஸ்பத்திரியில இருக்கானாம்ல, அடுத்து நான் அங்க பாத்துக்கிறேன். உங்க அப்பா இருக்கானா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோ நல்லா. திடீர்னு ஏதாவது மயக்க மருந்து கலக்கலாம், குளுக்கோஸ்ல ஏதாவது கலக்கலாம், ஏதாவது மாத்திரை மாத்தி கொடுக்கலாம். இல்ல உங்க அப்பாக்கேவும் ஹார்ட் அட்டாக் வரலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு நோய் வரலாம். இல்லையா, தலானியை வச்சு கூட மூச்சு அமைக்கிடலாம். எவ்வளவு பண்ணலாம். நீ நாளைக்கு உன் குடும்பத்துக்கு ஃபோன் போட்டு கேட்டியாக்கோ உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் கிடைக்கும். அந்த ஹாப்பி நியூஸை வச்சு ஜாலியாக உன் 2 பேர் லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே? அதுக்கு நான் தர கிஃப்ட்டு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு மட்டும் வந்து என்ன செய்யணுமோ பாவம் செஞ்சுட்டு போயிடுறா தம்பி. நீ யார் என்னன்னா எனக்கு தெரிலடா. அனுபவப்படா தம்பி. நீ எவ்வளோ நரக வேதனை அனுபவிக்கணும் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்ட.